வேளாண் சட்டத்தால் பாதிப்பு இல்லை என மத்திய அரசு தெரிவித்தும் பஞ்சாப் விவசாயிகள் ஏன் போராடுகின்றனர்? ஏன்னா 60 ஆண்டு காலமா நீங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது. அது காங்கிரஸ் இருந்தப்பவும் சரி, காங்கிரஸ் உடைய கூட்டணியில் இருந்தப்பவும் சரி, காங்கிரஸ் ஆதரவு இருந்தப்பவும் சரி, கம்யூனிஸ்ட் இருந்தப்பவும் சரி, திமுக இருந்தப்பவும் சரி, விவசாயிகள் போராட்டம் ஓயவில்லை. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? ஏறக்குறைய பல முக்கியமான விவசாயத்தினுடைய தலைவர்களை எல்லாம் சந்தித்து கருத்துக்களை கேட்டு, அதே போல MS சுவாமிநாதன் அறிக்கை, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படியே கிடப்பில் போட்டப்பட்ட கிடந்தது. அதை எடுத்து தூசி தட்டி எடுத்து அவர் என்ன சொல்லியிருக்கார்? C2+50 என்ன விளைபொருளுக்கான விலை விவசாயி உள்ள இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கு மேல 50% வருமானம் இருக்கணுங்கிற கான்செப்டோட அதையெல்லாம் முன்வைத்து தான் இந்த 3 சட்டங்கள், அவசர சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இதே சட்டத்தை, இதே நிகழ்வை, இதே மண்டி எல்லாத்தையும் நாங்க கொண்டு வருவோம், மண்டிகளையே நீக்குவோம் சொல்லி 2016 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்திருக்குது. இதே உறுதியளிப்பு ஒப்பந்த சட்டம் இந்த விவசாயிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்த சட்டம் 2019 தமிழக முதல்வர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு திமுக எதுவும் பேசல. 2016 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தப்போ காங்கிரஸ் அதை வரவேற்று தான் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அவங்க எதுவும் பேசல. ஆனா இந்த சட்டம் வந்த உடனே, நடைமுறைப்படுத்தப்பட்ட உடனே விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செழிக்க ஆரம்பித்துவிடும், எங்க நம்முடைய அரசியல் பிழைப்பு போய்விடுமோ என்று ஒரு பக்கம் எதிர்கட்சிகள், இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல ஹரியானாவில் இருந்து ஏதோ கோடிக்கணக்கில் விவசாயிகள் திரண்டு அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுவது மாதிரி ஒரு பிம்பத்தை எதிர்கட்சிகள் ஊக்குவிக்கிறாங்க, கொண்டு போறாங்க மக்கள்கிட்ட. இதே காங்கிரஸ் இந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணப்போ டிராக்டர் எரிச்சாங்க. எந்த ஒரு விவசாயியும், உண்மையான விவசாயியும் தன்னுடைய டிராக்டர் என்னைக்கு எரிக்க மாட்டான், தொட்டு கும்பிடுறவன் காலில் எந்திரிச்சு. எரிச்சப்பே தெரிஞ்சு வச்சா உண்மையான விவசாயிகள் அல்ல. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய விவசாய அணி சார்பில் என்னுடைய தலைமையில் 20,000 கிலோமீட்டர் திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், கடலூர், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் எல்லா பகுதியிலையும் போய் விவசாயிகளை சந்திச்சோம். முக்கியமான உண்மையான விவசாயிகளை சந்திச்சு கூப்பிட்டு பேசணும், சட்டத்தை பற்றி விளக்கம் கொடுத்தோம். தஞ்சாவூர்ல காவிரி ரங்கநாதன் அவர்கள் இப்ப 2-3 நாட்களா டெல்லியில போராட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கிருந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. வந்திருக்கிறவங்க ஒரு 3000 பேருக்கு மேல தாண்ட மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்றது 1.5 கோடிங்கிறாங்க. இந்த 3000 பேரும் யாரு? 2 மாசத்துக்கு சாப்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டாங்களாம், கட்டி கொண்டு வந்துட்டாங்களாம். எல்லாரும் ஃபாஸ்டர் கார்ல, லேட்டஸ்ட் கார்ல வந்திருக்கிறாங்க. எந்த விவசாயியாவது 2 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சிருக்க விவசாயியாவது தன்னுடைய விவசாய நிலத்தை விட்டு முதல்ல 2 மாசத்துக்கு வெளியே வருவானா? மகனே மந்திரியாக ஊர்வலம் போனா கூட பால் கறக்கிற நேரத்தில் பால் கறக்கிறவன் தான் விவசாயி. அப்ப இந்த 2 மாசம் விட்டு வந்தவங்க யார் அப்படின்னா இடைத்தரகர்கள். பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு மண்டி இருக்கும். அந்த மண்டியில் இருக்கிற அந்த இடைத்தரகர்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க. 2 ஏக்கர் 1 ஏக்கர் விவசாயம் இருக்கும். ஆனா முக்கியமான தொழில் என்னன்னா விவசாயிகள்ட்ட இருந்து அப்படியே அந்த விளைபொருளை வாங்கி அரசுக்கு விற்கிறது, பெரு நிறுவனங்களுக்கு விற்கிறது. அதுல கமிஷன் மட்டும் மொத்தமா 7.5% போகுது. இப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது? நீ டைரக்டா கார்பரேட் கம்பெனியோட நீ கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், உன்னுடைய விலையை நீ பிக்ஸ் பண்ணிக்கலாம். விலை கொடுக்க மறுத்தால் உனக்கு சட்ட பாதுகாப்பு 3 அடுக்கு இருக்குது. கலெக்டர், கலெக்டருக்கு முன்னாடி அங்க இருக்க உள்ளூர் அதிகாரிகள், அதுக்கப்புறம் நீதிமன்றம். இந்த 3 பாதுகாப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. உடனே சொல்றாங்க கரும்புக்கு என்னாச்சு? கரும்புக்கு இந்த சட்டம் இல்லாதனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சட்டம் இருந்தா, இந்த சட்டம் சொல்லுது சொத்தை ஜப்தி செய்ய முடியும், 15 நாளுக்குள்ள பணம் கொடுத்தாகணும் சட்டம் சொல்லுது. இப்ப இந்த சட்டம், ஒப்பந்த சட்டம்
விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தருகிறது. அவங்க விவசாயிகள் நீ தாராளமா எந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் போடலாம். கான்ட்ராக்ட் போடுறப்பவே, ஒப்பந்தம் போடுறப்பவே அதிகாரிகள் முன்னாடி தான் ஒப்பந்தம் நடக்கும். குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி ஏன் சட்டத்தில் குறிப்பிடவில்லை? இந்த எம்எஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்குது, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இந்த சப்போர்ட் பிரைஸ ஒப்பந்தத்திலே நீங்க உறுதிப்படுத்துன்னு கேட்கறாங்க. கேட்கற நியாயமான கேள்வி. அதையும் மத்திய அரசோட உண்மையான பேச்சுவார்த்தை. இதுதான் உண்மையான விவசாய சங்கங்கள். இதெல்லாம் அலைசி ஆராய்ந்து இதெல்லாம் வேணும்னு கேட்கறவங்க உண்மையான விவசாய சங்கங்கள். இங்க நாங்க PR பாண்டியன் அவர்களுக்கு தகவல் கொடுத்தோம், வாங்க மீட்டிங் பேசுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க ஒருத்தர் அரை நிர்வாண போராட்டம் நடத்துவார், அடிக்கடி எலிக்கறி சாப்பிடுவார், ஐயாக்கன் அவர்கள். அவரும் டெல்லியில போய் இந்திய தேசத்துடைய மானத்தை எப்படி எல்லாம் வாங்கணுமோ அப்படி எல்லாம் வாங்கினார். எவ்வளவு ஒரு தேசப்பற்று பாருங்க அவருக்கு. இது ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விவசாயி செய்வானா? மண்ணை தொட்டு வணங்குற ஒரு விவசாயி இந்திய நாட்டுக்கு இப்படி மிகப்பெரிய அவமானத்தை செய்வானா? மிகப்பெரிய அவமானத்தை சேர்ந்த ஐயாக்கன் அவர்கள் கூப்பிட்டோம், வாங்க திருச்சிக்கு. ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஏன் 1000 விவசாயிகள் அங்க கூடி இருக்கிறாங்க, பேசுங்க, நாங்க தயாரா இருக்கிறோம் உங்க பிரச்சனையை கொண்டு போறக்கு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய அணி தயாரா இருக்குது, இங்க இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் தயாரா இருக்கிறாங்க. அங்க அழைத்து பேசுவதற்கு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர தோமர் அவர்கள் தயாரா இருக்கிறாங்க. ஏன் பேச வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது. விவசாயிகள் என்னைக்கும் அன்னக்காவடியாகவே இருக்கணும், அவன் கையேந்திய நின்றுட்டு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு போராடுறதுக்கு களம் வேணும், போராடுறதுக்கு ஆள் வேணும். நீங்கள் தலைவராக நினைக்க வேண்டும் என்றால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பெற்றுவிடக் கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அப்ப அங்க ஏறக்குறைய ஒரு 5000 இடைத்தரகர்கள் இருக்காங்க பஞ்சாப்ல. அதுல ஒரு 2000-3000 பேர் கிளம்பி ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அது இன்னைக்கு சில மீடியாக்கள், ஊடகங்கள் அது பெரிய வெளிச்சம் போட்டு காமிச்சு ஒரு உதாரணமாக நிகழ்ச்சி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா உண்மை அது அல்ல. எதிர்க்கட்சிகள் போராடி வருவதை மத்திய அரசு கண்டுக்கவில்லையா? இன்னைக்கு பெரிய ஒரு தொழில்னா விவசாயம், அதுல வருமானம் எதிர்க்கட்சிகள் போயிட்டு இருக்குது. அதான் காங்கிரஸ் இன்னைக்கு அங்க அந்த நிகழ்ச்சி நடந்து அவங்க பண்ணி பார்த்தாங்க, முடியல. அடுத்து அங்க விவசாயிகளை தூண்டி விடுறாங்க. 100% இந்த சட்டம் உண்மையான சட்டம், விவசாயிகளுக்கான சட்டம். எந்த ஒரு உண்மையான விவசாயியும் இதை எதிர்க்க மாட்டான். இது எதிர்ப்பவர்கள் எல்லாம் அந்நிய சக்திகள், அந்நிய கைக்கூலிகள். தாராளமா சொல்லலாம் இதை. நிறைய பேர் நான் போட்டிருக்க பதிவை பார்க்கிறேன், நிறைய பேர் போடுறாங்க. அந்த பதிவில் எந்த நியாயமும் கிடையாது. வேளாண் சட்டம் எதிர்ப்புக்கு கனடா பிரதமர் ஆதரவு கொடுத்திருக்கிறாரே, கனடா நாட்டில் எப்படி விவசாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்தியாவுடைய சூழ்நிலைக்கு, இந்தியாவுடைய இன்றைய, ஏன்னா நானும் ஒரு விவசாயா, நானும் தொழிலதிபராக இருந்தாலும் கூட ஒரு விவசாயாவும் இருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமைக்கு, மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த சட்டங்கள் முழுமையாக பயன்பெறும். அவர் எதை பேஸ் பண்ணி அவர் கனடாக்காரர் சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா அவர் ஏரியா சிறுசா இருக்கலாம், அல்லது அதுல அவனுடைய விளைபொருட்களுடைய பொருட்கள் வேலை இருக்கலாம். ஆனா இன்னொன்னு இருக்கு, இன்னைக்கு பல உலக நாடுகள் இந்தியாவுடைய சந்தையை பயன்படுத்த தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு பாலை கொண்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு தேங்காயை கொண்டு வர்றதுக்கு மலேசியா தயாரா இருக்கு. பல நாடுகள் இந்தியாவில் அங்க இருக்கிற விவசாயிகள் வியாபாரம் செய்யக்கூடாது, அவங்க வியாபாரம் செய்யாம நம்முடைய பொருட்களை விற்கணும். அதான் நடந்தது 91 இருந்து. சைனால இருந்து பல பொருட்கள் வந்தது, மலேசியாவிலிருந்து தேங்காய் வந்தது, பல நாடுகள் இருந்து விவசாய பொருட்கள் இங்க வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இப்ப பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதற்கான கடந்த இதுல கையெழுத்து போட மறுத்த காரணத்தினால இன்னைக்கு உள்ளூர் பொருளுக்கான விலை கூடி இருக்கிறது. அதனால வெளிநாடுகள் சொல்வது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லாபத்துக்காக சொல்லுவாங்க. எப்படியா நம்ம கொண்டு போய் கொடுக்க மாட்டோமா? இப்ப பாலை கொண்டு வர்றதுக்கு தயாராகிறாங்க டென்மார்க். அங்க அதிக உற்பத்தி பால் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க. என்ன தேவை? இன்னைக்கு நாட்டு மாட்டு பாலுடைய உண்மை தன்மையை மக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு 1 லிட்டர் 100 ரூபாய் கொடுத்து வாங்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. அது விவசாயிக்கு முழுமையான பலனை கொடுக்கின்றது. அதனாலதான் சொல்றோம் சுயசார்புன்னு சொல்றோம். கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலம் விவசாயிகள் எப்படி பயனடைவார்கள்? கார்ப்பரேட் கம்பெனிகள் விவசாயிகளை அடிமைப்படுத்திடும். ஒப்பந்தம் போட்டோம்னா நிலத்தை பிடிங்கிரும். இது என்ன ஒரு அநியாயமான விஷயம்? ஒப்பந்தம் என்ன புதுசா? ஏற்கனவே கரும்புக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், ஏற்கனவே முருங்கைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஏற்கனவே கோழி பண்ணைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இப்படி பல ஒப்பந்தங்கள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்குது. தேங்காய்க்கு ஒப்பந்தம் போடுறோம். இப்ப போடுற ஒப்பந்தத்தை இனி அரசாங்கம் இடையில் நிற்கும்.
நீ அட்வான்ஸ் கொடுக்காம ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, இது மாதிரி அன்னைக்கு மகாராஷ்டிராவில் நடந்தது. ஜிதேந்திர போஜிங்கிற ஒரு விவசாயி மகாராஷ்டிராவில் 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு தன்னுடைய மக்காச்சோளத்தை 3,25,000 ரூபாய்க்கு வியாபாரம் கொடுக்கிறார். அவர் எடுத்துட்டு போயிடுறாரு வியாபாரி. 3 லட்சம் ரூபாய் பணம் தரல. உடனடியாக அவர் கலெக்டர்கிட்ட போறாரு. 15 நாளுக்குள்ள அவர் கையில வந்து பணம் சேருது. இதுதான் சட்டம், இதுதான் பாதுகாப்பு. இதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? கார்பரேட் என்ன? கார்பரேட் நாம தான். இப்போ உழவர் உற்பத்தி நிறுவனம் 300 விவசாயிகள் சேர்ந்தா நீங்க உழவர் உற்பத்தி நிறுவனம் ஆரம்பிக்கலாம். இட்ஸ் கார்பரேட் கம்பெனி, சட்டங்களுக்கு உட்பட்டது. அதுல ஒரு டைரக்டர், ஒரு சேர்மேன். விவசாயி சேர்மேனா மாற போறான், விவசாயி டைரக்டரா மாற போறான். ஒரு 300 விவசாயிகள் சேருவாங்க, அந்த பகுதியில் விளையிற நெல் எடுப்பாங்க, அவங்களே அரவை ஆலை போடுவாங்க, அவங்களே நீ கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பிராண்ட்ல பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி பாலுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பாலுக்கு இன்னைக்கு பிரைவேட் கம்பெனிகள் பல பண்ணுது, இனி விவசாயிகள் சேர்ந்து பண்ண போறாங்க. விவசாயிகள் ஒரு 100 விவசாயிகள் சேருவாங்க, ஒரு 2000-3000 லிட்டர் பால் எடுப்பாங்க, அவங்க அதை பியூரிஃபை பண்ணுவாங்க, வெண்ணெய் எடுப்பாங்க, அதுல இருந்து நெய் எடுப்பாங்க, இனி விற்கலாம் அவங்க பிராண்ட்ல. இதை 10,000 இது வாண்டி 10,000 நிறுவனங்களை உருவாக்கத்தான் நம்முடைய மோடிஜி அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. கரும்பு விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? கரும்பு ஆலைகள் இன்னைக்கு நிலுவைத் தொகை இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இன்சால்வன்சி ஆக்ட் வந்துருச்சு, அது ஒரு பக்கம் வேலை செய்யுது. ஆனா அதை விட முக்கியம், இந்த ஒப்பந்த சட்டத்தின் மூலமாக இனி கரும்பு ஆலைகள் ஏமாற்ற முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இப்ப என்ன நடந்ததுன்னா, முன்னாடி எல்லாம் ஒரு இடத்துல கரும்பு ஆலை இருக்கு, உதாரணத்துக்கு சக்தி சுகர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பகுதியில் இருக்கிற அந்தியூர், அத்தானி, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த சக்தி சுகருக்கு மட்டும்தான் கரும்பு கொடுக்கணும், வெளியே கரும்பு அவங்க கொடுக்க முடியாது. அப்ப ரொம்ப நாளைக்கு இப்படி கரும்பு நிற்கும், அப்படியே காஞ்சு போகும், அந்த ஈரத்தன்மை குறைஞ்சு போயிடும். அப்புறம் சர்க்கரை எடுத்து நீங்க ஆலை ஆட்டுவாங்க, நாட்டு சர்க்கரை பண்ணுவாங்க. அப்படியே பண்ணா கூட அந்த சர்க்கரை எடுத்துக்கிட்டு போய் எங்க விற்கணும்? மண்டிக்கு போகணும். அங்க மண்டியில கமிஷன் இருக்கணும். நீங்க வெளி இடத்துக்கு வியாபாரம் செய்ய முடியாது. அங்க மண்டி மூலம் தான் கொண்டு அங்க வைக்கணும், அங்கிருந்து தான் நீங்க விற்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப விவசாயி என்ன பண்ணலாம்? கடந்த முறை நிர்மலா சீதாராமன் வந்தப்ப நாங்க இது சம்பந்தமா பேசியிருக்கிறோம். இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஆலைக்கே சக்கரை கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கரும்புன்னு அவசியம் கிடையாது. விருப்பம் போல எங்க வேணாலும் கரும்பு கொடுக்கலாம். இன்னொன்னு, இப்ப அவங்க விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்களே சர்க்கரை உற்பத்தி, நாட்டு சர்க்கரை உற்பத்தி பண்ணி அவங்க எங்க இந்தியாவில் தேவை இருக்குதோ அங்க விற்பனை செய்ய முடியும். இனி அவங்க சர்க்கரை ஆலை இருக்க அவசியம் இல்லை. நீ சர்க்கரைக்கு ஆலையில நான் கரும்பு எடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒப்பந்தம் போட்டாச்சா கட்டாயம் எடுத்தாகணும், ஒப்பந்தப்படி 5 நாளுக்குள்ள பணம் கொடுத்தாகணும். இதெல்லாம் இந்த சட்டத்தில். உதாரணத்துக்கு கேரளாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அரிசிக்கு. ஆனா முதல்ல கேரளாவுக்கு நீங்க அரிசி விற்க முடியாது. இப்ப அப்படி இல்லை. இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து அரிசி மூட்டை மூட்டையா நீ கேரளா போகும். விவசாயிகளுக்காக இதுவரை மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? 2022 சும்மா சொல்ல விவசாய வருமானத்தை இரட்டிப்பாப்புன்னு 37 திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 37 திட்டங்களும் முத்தான திட்டங்கள். எப்படி? ஒன்னு, உழவர் உற்பத்தி நிறுவனம் விளைபொருளை எடுத்து மதிப்பு கூட்டி விற்கிறது, விவசாயிகளை சேர்த்து, அது ஒண்ணு. அடுத்து இந்த விளையிற பூமி இருக்கு இல்லையா, அதுக்கு மண்வள அட்டை, கிஷான் கார்டு, வட்டி இல்லாத கடன். அந்த கார்டை வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஏறக்குறைய இன்னைக்கு 2 கோடி வரைக்கும் நீங்க தொடர்ந்து வட்டி இல்லாம கடன் வாங்கலாம். மண் பரிசோதனை, நீங்க உங்க இடத்துக்கு மண் பரிசோதனை செஞ்சுக்கலாம். தேவையான உரங்கள் விவசாய கம்பெனி எல்லாம் சேர்ந்து அவங்களே உர கம்பெனி ஆரம்பிக்கலாம். இனி கார்பரேட் அப்படின்னா விவசாயிகள் தான். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 50% மேல விவசாயம் ஒரு முக்கிய தொழிலா இருக்குது. எல்லாரும் விவசாயம் பண்றாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய விவசாய நாடு. அப்ப அதை எப்படி சீர்படுத்துறது? ஒரே சமயத்துல வெங்காயம் விளையுது. இப்ப அத்தியாவசிய சட்டத்தை பத்தி சொல்றாங்க. ஐயோ, அத்தியாவசிய சட்டத்தில் இப்ப விலை ஏறி போயிடும். இடைத்தரகர்கள் வாங்கி பதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க, விலையை ஏத்தி வித்துட்டு இருந்தாங்க. இப்ப விவசாயிக்கு லாபம் இல்லை. ஆனா இந்த சட்டத்தின் மூலமாக இனி விவசாயி தன்னுடைய வீட்டில் வெங்காயத்தை வச்சுக்கலாம், தன்னுடைய வீட்டில் நெல்லை வச்சுக்கலாம். தனக்கு எப்பொழுது லாபம் கிடைக்கிறதோ அந்த லாபத்துக்கு விற்க முடியும். இது விவசாயிகளுக்கு பெனிஃபிட். ஏமாத்தி பண்ணாங்க இடைத்தரகர்கள். இப்ப விவசாயிகள் நேர்மையாக அவங்க அதை செய்ய முடியும். அதை இன்னைக்கு பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் அத்தியாவசிய சட்டங்கள்ல வெறும் 6 தான் இருந்தது. நெல், கோதுமை, இது மாதிரி 6 விளைபொருட்கள் மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு ஏறக்குறைய 17 பொருட்கள். அதுல குறிப்பா எண்ணெய் வித்துக்கள்,
சிறு குறு தானியங்கள் ஏடா இருக்கு இன்னைக்கு ரேட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சிறு குறு தானியங்கள் மட்டும் procurement காங்கிரஸ் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிட்டிருந்து வாங்குறது பேருக்கு ரேட் விலை அறிவிப்பாங்க, கொஞ்சம் பேருக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு சிறு குறு தானியங்கள் மத்திய அரசு மட்டுமே 5000 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 5000 மடங்கு அதிகம் இன்னைக்கு வாங்கியிருக்குது. அதே மாதிரி விலை உயர்வு பண்ணி கொடுத்து எம்எஸ்பிங்கிறாங்க இல்லையா, அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை, அந்த விலை இன்னைக்கு நெல்லுக்கு மட்டும் 2.7 டைம்ஸ் அதிகமா இருக்குது, கோதுமைக்கு 1.7% அதிகமா இருக்கு. இப்படி பல பொருட்கள் அதை பட்டியலிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொருக்கும் 170% அதிகம் பண்ணி கொடுத்திருக்காங்க எண்ணெய் வித்துக்களை.